மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பாக இருக்கும். பொதுவாக வந்து ஒரு 30 வயதை தாண்டிட்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே இளமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், வயசு போறது தெரியக்கூடாது, அந்த தோற்றம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க வந்து பெண்கள் ஸ்பெஷலா, ஆண்களும் இருந்தாலும் கூட பெண்கள் ஸ்பெஷலா ரொம்பவே அதுல ஒரு அக்கறை ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இப்படி எங்களுக்கு வந்து இந்த வயதாதல் அப்படிங்கிற ப்ராசஸ், அந்த கிளாக்கை வந்து நம்ம நிப்பாட்டி வைக்க முடியாது. பட் அந்த ப்ராசஸை குறைக்கலாமா அல்லது ஸ்லோ டவுன் பண்ணலாமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், நிச்சயமாக அது முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் அல்லது என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம், எப்படி எங்களோட லைஃப் ஸ்டைலில் நாங்கள் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. பொதுவாகவே இந்த ஏஜிங், இந்த வயதாதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இதை நாங்க ஸ்லோ டவுன் பண்ணணும் அல்லது ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவங்க நாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெயினா 2 விஷயங்களை நாங்க வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் எங்களோட லைஃப்ல. ஒன்று எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல நாங்க எப்படியான மாற்றங்களை கொண்டு வரணும், இந்த லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், எப்படியான உணவுகளை உட்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் நாங்க இந்த வீடியோல கொடுக்க போற இன்சைட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்க பொதுவாகவே உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கூகுள்ல அப்படி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த வாரது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டை சாப்பிடுங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் க்ரீம் யூஸ் பண்ணுங்க, ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ பொதுவாக இதை பற்றின ஒரு பெரிய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன, ஏன் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக வந்து நாங்கள் சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும், எங்களோட ஆக்டிவிட்டீஸால் வந்து உடலில் வந்து ஒரு மெட்டபாலிசம் நடக்கும் இல்லையா, அந்த சமிபாடு அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடக்கிற நேரம், அந்த மெட்டபாலிசம்ல வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் வந்து உடல்ல வந்து விளைவிக்கப்படும். ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப பெரிய கெமிஸ்ட்ரியா பயாலஜியாலாம் பார்க்காம சிம்பிளா பார்க்க போனா எங்களோட உடல்ல இருந்து வெளியாகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உடலுக்குள்ள நடக்கிற மாற்றங்களால இது வந்து இந்த எங்களோட உடல்ல இருக்கிற கலங்கள் வந்து சிதைவடைகிறதுக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு, மற்றது வந்து இந்த வயதாதலுக்கு, மற்றது இந்த நிறைய நோய்கள் வாரத்துக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒரு காரணமாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற பொருட்கள் உணவுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், நடுநிலையாக்க போகுது. ஸோ இதால வந்து இந்த கலங்களோட வயதாதல், சில நோய்கள் வாரதுகள் எல்லாம் வந்து தாமதமாகும். அதை வந்து அந்த ப்ரோசஸை வந்து லேட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதோட ஒரு சாராம்சமாக இருக்கும். நாங்கள் நிறைய இதை போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற உணவுகளை நீங்க உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க அடுத்த பிரச்சனை என்ன சாப்பிடுறது, உணவுகள்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோட இருக்க போகுது. நீங்க பொதுவாகவே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்க வாரதாக இருந்தாலும் வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க, பெரிஸ் சாப்பிடுங்க, அல்லது வந்து இந்த வால்நட் சாப்பிடுங்க, இப்படியான உணவுகள் சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறையவே வரும். இப்ப வந்து இது வந்து எங்கட ஒரு இந்திய, இலங்கை அல்லது எங்கட தெற்காசிய நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டியும் இப்படியான உணவுகள் குறைவா இருக்கும், விலையும் கூட இருக்கும். ஸோ இதுதான் சாப்பிடணுமா, எங்கட சாப்பாட்டுல வந்து நாங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் செய்யலாமா, நமக்கு ஈஸியா கிடைக்கிற, விலை குறைவா கிடைக்கிற, எங்கட தோட்டத்துல கிடைக்கிற விஷயங்களை கொண்டு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை பெற்றுக்கொண்டு நாங்க வந்து எப்பவுமே அந்த இளமை பொலிவோட இருக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், முடியும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நாங்க பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மரக்கறி வகைகள், பழ வகைகள் எல்லாம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குமே நாங்க பாவிக்கிறதுல. உதாரணமா வந்து இப்ப விட்டமின் சி நிறைந்த பழங்கள், மரக்கறிகள் நாங்க உட்கொள்ற நேரம், அல்லது இந்த ஃபிளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மரக்கறிகள்ல எல்லாம் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இந்த காட்டு நெல்லி வந்து இந்த விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு உணவாக இருக்க போகுது. ஸோ நீங்க உங்களோட உணவுல அடிக்கடி இந்த காட்டு நெல்லியை வந்து சேர்த்துக்கொள்றது வந்து கல வயதாதல் அல்லது உங்களோட அந்த வயதாதல் தோற்றத்தை வந்து நாங்க ஒரு அந்த ப்ராசஸை வந்து லேட் பண்றதுக்கு, டிலே பண்றதுக்கு ஒரு உதவியாக இருக்க போகுது. அது தவிர இந்த மாம்பழம், பப்பாசி பழம், பப்பாளி பழம் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து பலாப்பழம், மாதுளம் பழம், இந்த மாதிரி பழங்கள்ல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்க போகுது. ஸோ நீங்க இதை உங்களோட உணவுல இந்த ஜூஸ் வடிவில் அப்படின்னு இல்லாம நீங்க ஃப்ரெஷ்ஷாவே அந்த பழங்களை சேர்த்து கொள்றது
உங்களோட உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது மரக்கறி எடுத்துக்கொண்டோம் சொன்ன இந்த முருங்கைக்காயா இருக்கட்டும், அல்லது வந்து பீட்ரூட், கேரட், வற்றாழை கிழங்கு, பசலிக்கீரை. ஸோ இந்த மாதிரியான உணவுகள்ல விட்டமின் சி மற்றும் பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற ஒரு கூறு இருக்கிறதால வந்து இந்த உணவும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததாகவும் அல்லது இந்த கல வயதாதல தாமதப்படுத்துற உணவாகவும் இருக்க போகுது. அடுத்த முக்கியமானது வந்து இந்த ஸ்பைசஸ். எங்கட வீட்டுல நாங்க வந்து தூள் வடிவிலையோ அல்லது வீட்டுல வந்து சமையலுக்கு பாவிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான இந்த ஸ்பைசஸ்ல நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ நீங்க உங்களோட உணவுல இந்த ஸ்பைசஸையும் சேர்த்துக்கொள்ளலாம். உதாரணமா நாங்க சாதாரணமாவே எங்களோட உணவுல பாவிக்கிற ஒரு விஷயம் மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள்ல வந்து கர்க்யூமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கன்ஸ்டிடியூயன்ட் ஒன்று இருக்க போகுது. ஸோ இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக தொழிற்பட போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டா வந்து எங்களோட கருவாப்பட்டை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏலம், கராம்பு, சாதிக்காய் இதெல்லாம் பாவிப்போமே நாங்க இந்த பிரியாணி மசாலால போடுறது அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததாகவும் இந்த ஏஜிங்கை டிலே பண்ணக்கூடிய உணவுகளாகவும் இருக்கும். துளசி, கறிவேப்பிலை, வெந்தயம் இப்படியான விஷயங்களும் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்க இதையும் உங்களோட உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நீங்க ஒரு ஹெர்பல் டீ மாதிரி குடிக்கிறது, இந்த துளசி இலைகளை போடுறது அல்லது புதினா லீவ்ஸை வந்து போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்க போகுது. இந்த பல்சஸ், இந்த பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து ஒரு புரோட்டீன் ரிச் உணவாக இருக்க போகுது. இந்த புரோட்டீன், கொலாஜன் அப்படிங்கிறது வந்து இந்த முகத்துல வர சுருக்கங்கள் எல்லாம் இல்லாம போறதுக்கும், அடுத்தது வந்து இந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சூரிய ஒளி தாக்கம், அதுல இருந்து எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கும் வந்து இந்த புரோட்டீன் வந்து இந்த கொலாஜன் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்க போகுது. ஸோ நீங்க இந்த பருப்பு வகைகள் மட்டும் இல்லாம நட்ஸ், எல்லா வகையான நட்ஸுமே இதுக்கு உதவியா இருக்கும். நிலக்கடலையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஆமண்ட், பிஸ்தா, மற்றது வந்து கேஷ்யூ, மரமுந்திரி. ஸோ இந்த வகையான எல்லா நட்ஸையுமே நீங்க உங்களோட உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு வந்து விட்டமின் இ நிறைந்த ஒரு உணவாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் இ கூடின எள்ளு வந்து நீங்க சாப்பிட்ற நேரம் உங்களோட முகத்துல ஒரு பொலிவும் ஒரு பாலிஷும் வாரத்துக்கு உதவியாக இருக்கும். பொதுவா எங்களுக்கு தெரியும் இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒரு 30 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களோட முகத்துல வர அந்த சுருக்கங்கள் அல்லது லைன்ஸ் வரும் இல்லையா, நாங்க சிரிக்கிற நேரம் லைன்ஸ் வருது. ஸோ இதையெல்லாம் விட்டமின் இ வந்து பாதுகாக்கும். ஸோ எங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் தான் இந்த தேங்காய். தேங்காயில நிறையவே விட்டமின் இ இருக்கு. ஸோ உங்களோட உணவுல நீங்க தேங்காயை டிரெக்டா சேர்த்துக்கொள்றது, தேங்காய் பால் அல்லது அப்படி இல்லாம நீங்க ஒரு சட்னியாக, ஒரு சம்பலாக தேங்காயை சேர்த்துக்கொள்றதும் இந்த மாதிரி முகத்துல சுருக்கங்கள் வராம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஆலிவ் ஆயிலும் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு உணவு. அதோட அதுலயும் விட்டமின் இ நிறைய இருக்க போகுது. ஸோ ஆலிவ் ஆயில நீங்க சாப்பிட்ற நேரம் நீங்க ஆலிவ் ஆயில்ல பொரிச்சு சாப்பிடாம அதை வந்து டிரெக்டாவே ஒரு சலடுக்கு அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஒரு ஆம்லெட் போடுறீங்களா, அதுக்கு மேல கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டு அல்லது சுடு சோறுக்கு வந்து நீங்க ஆலிவ் ஆயில் விட்டு ஸோ இப்படி சாப்பிட்றது, நெய்யை நிறைய உங்களோட உணவுல சேர்த்துக்கொள்றது எல்லாம் வந்து முகத்துல சுருக்கங்கள் அல்லது உங்களோட பாதங்கள்ல, கைகள்ல வர வெடிப்புகள், ஸோ இதுகளுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த தக்காளி வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற உணவாக இருக்கும். முட்டையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா முதல்ல சொன்ன மாதிரியே புரதச்சத்து கூட இருக்கிறதால வந்து முட்டை வந்து ஒரு நிறை உணவாக இருக்க போகுது. ஸோ இது உங்களோட கால்சியமும் உங்களுக்கு கொடுக்கறதால வயதாதல் அல்லது நாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எங்களோட அந்த போன் எல்லாம் ரொம்பவே பெயின் இருக்கும் அல்லது எங்களால வந்து அந்த முந்தி மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாம போகும். ஸோ இப்படியான விஷயங்களுக்கு இந்த முட்டை, பால் அல்லது இந்த சீஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிற யோகட், தயிர் இதெல்லாம் சாப்பிட்றது உதவியாக இருக்கும். ஸோ நீங்க இப்படியான உணவுகளையும் கட்டாயம் உங்களோட உணவுல சேர்த்துக்கொள்ளணும். அடுத்த முக்கியமான விஷயம் தான் வந்து மீன்கள். ஸோ இந்த மீன் எப்படி சாப்பிட்றது, என்ன மாதிரியான மீன்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற மீன் ஒமேகா 3 அப்படிங்கிற இந்த ஃபேட்டி ஆசிட், கொழுப்பமிலம் இருக்கிற அல்லது நல்ல ஒரு எண்ணெய் தன்மையான மீனாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது உங்களோட உடல்ல ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக இருக்கும். இது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாம உங்களோட மூளை வளர்ச்சிக்கு அல்லது உங்களோட மூளை வந்து செயற்படுறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு இது கட்டாயம் தேவையாக இருக்கும். ஸோ நாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல எங்களோட உணவுல மீன்களை சேர்த்துக்கொள்றது அதிகமா சேர்த்துக்கொள்றதுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்க போகுது. சரி, இப்ப இதுல என்ன மீன் இந்த நம்ம நாடுகள்ல, இலங்கையில சரி, இந்தியாவுல இருக்கிற என்ன மீன்களை பாவிக்கலாம் அப்படின்னு சொன்னா எங்கட வழக்கத்துல இருக்கிற நெத்தலி மீன் வந்து மிகவும் முக்கியமானது. அதுல நிறைய கால்சியம் இருக்கிறதால உங்களோட எலும்புகளுக்கும் அது வந்து உதவியாக இருக்க போகுது.
அடுத்து இந்த கொழுப்புள்ள மீன்கள் அப்படின்னு சொன்னா இந்த சாடின், அந்த சால மீன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இந்த தலப்பத் மீன் அப்படின்னு சொல்லுவோம், கும்புலா, டோரா அப்படியான மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வஞ்சிர மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மிக முக்கியமா உங்களோட உணவுல நீங்க சேர்த்துக்கொள்ள வேண்டிய மீன்களாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நாங்க எப்பவுமே எங்களோட உணவுல இருக்கிற அந்த ப்ராசஸ் சுகர்ன்னு சொல்லுவோமே, சுகரை வந்து இனிப்பை வந்து நாங்க குறைச்சு கொள்ளணும். இனிப்பு சார்ந்த அல்லது சீனி கூட போட்ட சாப்பாடுகள் நாங்க சாப்பிட்றது வந்து குறைச்சு கொள்ளணும் அல்லது தவிர்த்து கொள்ளணும். ஏண்டா வந்து இந்த ப்ராசஸ் சுகரால வந்து எங்களுக்கு அந்த வயது போன தோற்றம் வந்து அதிகமாக தெரிய போகுது. ஸோ இதையும் வந்து நாங்க எங்களோட உணவுல இருந்து தவிர்த்து கொள்ளணும். இப்ப இந்த உணவுகள் என்ன செய்யுது எங்களோட உடம்புல? எப்படி நாங்க இந்த வயதாதலை தவிர்க்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கட என்றும் இளமை தோற்றத்தை இந்த உணவுகள் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கும். உணவுகள் என்னதான் செய்யுது அப்படின்னு சொல்லி முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னமே அதை வந்து இது நியூட்ரலைஸ் பண்ணும், நடுநிலையாக்கும். ஸோ இது மூலமாக எங்களோட அந்த வயதாதல் ப்ரொசஸ்ங்கிறது வந்து லேட்டாக போகுது. அடுத்தது நாங்க வந்து எங்கட நாடுகள்ல எப்படியுமே இந்த சன் எக்ஸ்போஷர் கூடவே எக்ஸ்போஸ் ஆகும். சூரிய ஒளிக்கு, சூரிய வெளிச்சத்துக்கு கூட எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இதுல இருக்கிற அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோமே, அது எங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த உணவுகள் வந்து எங்களோட ஸ்கின்னை அந்த யூவி டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவ போகுது. அடுத்தது வந்து இந்த விட்டமின் இ நிறைந்த, விட்டமின் சி நிறைந்த, அல்லது இந்த ஒமேகா 3 நிறைந்த இந்த மீன்கள்லாம் சொன்னோமே, இதெல்லாம் சாப்பிட்ற நேரம் வந்து எங்களோட ஸ்கின் வந்து இந்த நரிஷ், எங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஊட்டச்சத்து ஒன்று கிடைக்கிறதால எங்களோட கம்ப்ளெக்ஷன் நிறம் வந்து கூட ஆக போகுது. ஸோ இந்த கருமையான இயல்பிலேயே கருமை இல்லாம இடையில வந்து நாங்க சன்பர்னால கருமையான அப்படியான ஸ்கின் வந்து பிரைட் ஆகுறதுக்கும் இந்த உணவுகள் உதவியாக இருக்க போகுது. இந்த உணவுகள்ல இருக்கிற இந்த நீர்த்தன்மை வந்து எங்களை ஹைட்ரேட் பண்றதோட அந்த எங்களோட பிளட் சர்க்குலேஷன் குருதி சுற்றோட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ இது மூலமாகவும் வந்து எங்களுக்கு அந்த இளமை தோற்றம் எப்பவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப அடுத்தது வந்து இந்த தண்ணி குடிக்கிறது. உணவை பத்தி சொல்லிட்டோம், தண்ணி குடிக்கிறது. எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, 2 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு தண்ணி சாதாரணமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஒரு அடல்ட் உமன்ல வந்து, ஒரு வளர்ந்த பெண்ல வந்து எங்களுக்கு எப்பயுமே 2.7 லிட்டர் வாட்டர் வந்து நாங்க வந்து டெய்லி இன்டேக் பண்ணணும், குடிக்கணும். அதாவது 2700 மில்லி லிட்டர். இது வந்து குடிக்கிறது தண்ணி மட்டும் இல்ல, எனி ஃபார்ம். நீங்க வந்து சமைக்கிறது மூலமாக, பழங்கள் மூலமாக ஒரு ட்ரிங்க் குடிக்கிறீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்க மினிமம் 2700 மில்லி லிட்டர் தண்ணி உங்களோட உடம்புக்கு தேவை. ஸோ நீங்க எவ்வளவு கூட தண்ணி குடிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் பாலிஷ் ஆகுறதும் நீங்க நோய்கள்ல இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ நீங்க மினிமம் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது நீராக குடிங்க. ஸோ அந்த மற்றதெல்லாம் உங்களோட உணவு மூலமாகவோ அல்லது வேற ஜூஸ் அல்லது பழங்கள் மூலமாக போனாலும் நீங்க மினிமம் ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் குடிக்கிறது கட்டாயமாக இருக்க போகுது. இது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு, உங்களை நீங்க அழகாகவும் இளமையாகவும் தோற்றமளிக்கணும், நோய்கள்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மினிமம் 7 to 9 மணி நேர தூக்கம் வந்து அவசியமாக இருக்குது. ஸோ நீங்க பெண்கள் வந்து எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் கூட தூக்கத்தை ஒரு 7 to 9 hours கட்டாயம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ். நாங்க எப்பவுமே வேலை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கிற நேரம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து நிறையவே எங்க உடம்புல சுரக்கும். இப்போ கோர்டிசோல் அப்படிங்கிறது எப்பவுமே பீக் லெவல்ல இருக்கும். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அந்த குயிக்கா அந்த ஏஜிங் ப்ரோசஸை வந்து ஆரம்பிக்கும். ஸோ யாரு கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோமோ எங்களோட முகத்துல சுருக்கங்கள் விழுந்து நாங்க வந்து ஒரு வயதாதல் தோற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கொள்றதுக்காக நீங்க வந்து மெடிடேஷன் செய்யலாம், அல்லது தொழுகைகள் பிரார்த்தனைகள்ல ஈடுபடலாம், டைமை சரியா மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். அடுத்தது இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யறது. எங்களை பிளட் சர்க்குலேஷன் சரியா நடக்கணும், நாங்க ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும், இளமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யணும். ஸோ இதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்க டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நீங்க நடக்கிறது, நடைப்பயிற்சியை மேற்கொள்றது, இது முக்கியமாக இருக்கும். அடுத்தது ஆண்களோ பெண்களோ நீங்க புகைப்பிடிக்கிறது அல்லது மது அருந்துற பழக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மோக்கிங் மற்றது ஆல்கஹால் எல்லாம் வந்து எங்களோட உடம்புல இருக்கிற நீர் சத்தை குறைக்கும். ஸோ டீஹைட்ரேட் ஆகி உங்களோட முகத்துல சுருக்கங்கள் வாரத்துக்கு, வயதாதல் தோற்றத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும்.
ஸோ இப்படியான பழக்கங்களையும் விடுறது வந்து அடுத்த ஒரு டெக்னிக்காக இருக்கும். நீங்க உங்களோட சருமத்தை வந்து சன்பர்ன்ல இருந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மினிமம் ஒரு SPF 30 இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன் ஒன்று நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிற நேரம் உங்களோட உடம்பு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ இந்த வீடியோல பகிரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோல மீண்டும் மற்றொரு பிரயோசனமான தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.